ஓம் ஸ்ரீ குரு பசவலிங்காய நமக. சர்வரிகோ சரணோ சரணார்த்தி. சிவனின் சிருஷ்டியில் பிறப்பு கொண்டு வந்த ஒருவர் பல ஜீவராசிகளின் பிறப்பில் பிறந்து பிறவி பயணத்தின் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு பிறப்பிலும் இந்த இயற்கையால் கற்பிக்கப்படும் பாடங்களை செவ்வனே கற்று தன்னை ஒரு பரிபக்குவ நிலைக்கு வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு உன்னத பக்குவ நிலைக்கு வந்தவுடன் சிவன் அவருக்கு ஒரு உயர்வான வரத்தை கருணை செய்வான். அந்த வரத்தின் காரணமாக அவருக்கு இதுகாலும் தொடர்ச்சியாக வந்திருக்கும் பிறப்பு பயணம் முடிவு பெற்று தன் பிறப்பிற்கு மூல காரணமாக திகழும் மூல குறிக்கோளை அறிந்து அந்த நோக்கத்தினை ஈடு செய்யும் பொருட்டு தன் பயணத்தை மேல்நிலையில் மேற்கொள்ளும்படியான ஒரு சிறந்த சூழல் சிவனால் கருணை செய்யப்படும். சிவனை பற்றிய ஞானம், சிவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஞானம், தனக்கும் சிவனுக்கும் இடையேயான சத்திய சம்பந்தம், சத்தியத்தின் பாதையில் உறுதியாக பயணிக்கும் மன உறுதி, தன்னை சுற்றியுள்ள இரத்த சம்பந்தங்களை கடந்து தன் நிஜ பயணத்தில் பயணிக்கும் அறிவின் தெளிவு ஆகியன சாதனையாளனுக்கு சிவனால் கருணிக்கப்படும். இத்தனை விஷயங்களை கொண்டு மேற்கொள்ளும் பயணமே பக்தி பயணம் என்று கூறப்படும். பக்தி பயணத்தை மேற்கொள்ளும் ஒருவர் கட்டாயமாக ஒரு குருவின் ஆலோசனைப்படி தான் நடக்க வேண்டும். குருவின் அனுபவம் மூலம் கிடைக்கும் ஞானமும் அறிவுரையும் நிச்சயமாக நம்மை நல்வழிப்படுத்தி நம் பயணத்தை செம்மையாக்கும். எந்த பாதையில் நடப்பினும் அது புதிய பாதையாக இருப்பதால் அவ்வப்போது சறுக்குவது இயல்பான ஒன்றே. சறுக்குகின்ற சமயத்தில் கை கொடுப்பவர் இல்லை என்றால் எழுந்து நிற்பது மிக கடினமே. நம் பயணத்தில் அக்கறை கொண்ட நம்மேல் முழு அன்பு கொண்ட ஒரு அனுபவமுள்ள குருவின் நிழலில் நின்று பயணித்தால் மட்டுமே அவர் நம் சறுக்கலில் கை கொடுத்து உற்சாகம் தந்து நம்மை முன்னெடுத்து செல்வார். நம் அன்றாட வாழ்க்கைக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று தேவையாக இருக்கிறது. முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்க்கும்போதுதான் நம் முகத்தில் இருக்கும் அழுக்குகளை நாம் தெளிவாக காண முடியும். அதுபோல நமது உள்ளத்தை பார்க்க அல்லது நம் உள்ளத்தை சுத்தம் செய்ய ஏதேனும் ஒரு கண்ணாடி இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயம் உண்டு என்றே கூறலாம். சிவன் இந்த உலகை படைக்கும் போதே தான் படைத்த அனைத்து உயிர்களுக்கும் அகம் புறம் என்ற இரண்டு நிலைகளை கொடுத்து இரண்டினையும் சுத்தமாக்கி கொள்ளும் முறையையும் அதற்கான வசதிகளையும் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கின்றான். அகத்தை சுத்தமாக்கும் நிலை இருந்தால்தான் இந்த சுத்தமான உள்ளத்தில் அவன் வந்து குடியேற முடியும் என்பதால் அகச்சுத்தத்திற்கென்று பற்பல ஏற்பாடுகளை நம்மை சுற்றிலும் அமைத்திருக்கின்றான். புற வாழ்க்கையிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழும் எல்லா உயிர்களுக்கும் அகத்தின் அறிவே இருப்பதில்லை. ஆகவே அகத்தின் சுத்தம் என்பது பற்றிய யாதொன்று கவலையும் கொள்வதில்லை. ஆனால் சகல ஜீவகோடிகளை படைத்து காக்கும் சிவனுக்கு அகச்சுத்தமே பிரதானமாக இருக்கிறது. தான் நிஷ்கல ரூபமாக இருந்து கொண்டு இந்த சகல பிரபஞ்சத்தையும் தனக்குள்ளே படைத்து காத்தருளும் சிவன் சர்வத்திற்கும் ஆதாரமாக திகழ்கிறான். சர்வத்தையும் தான் சுமந்து கொண்டிருக்கும் சிவன் இந்த ஜகத்தில் நடக்கும் தர்மம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் தன் இருதயத்தில் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சுத்த இருதயத்தின் மத்தியில் ஒரு சிம்மாசனம் அமைத்து அதில் தன்னை ஒரு பிரம்மாண்ட நாயகனாக பிராணலிங்கமாக உருமாற்றிக்கொண்டு அதில் அமர்ந்துதான் படைத்துள்ள சர்வலோகத்தின் அழகை கண்டுகளித்து பிரணவ நாதத்தை கேட்டு ரசித்து தன் படைப்பில் தோன்றிய சுவைகளை எல்லாம் உண்டு சுவைத்து பரமானந்தத்தில் திளைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காதா என்ன சிவனுக்கு? தனது அந்த எண்ணம் நிறைவேற வேண்டுமெனில் சுத்தமான உள்ளம் கொண்ட ஒரு பக்தன் தேவையல்லவா? பக்தி சாதனையில் ஈடுபட்டு அகசுத்தமாக விளங்கும் பரிசுத்த பக்தனின் இருதயம் ஒன்று கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கும் சிவனுக்கு தன் நிர்மல மனதை ஆலயமாக்கி அர்ப்பணிக்க நினைக்கும் ஒரு பக்தனின் அகசுத்தம் என்பது மிக முக்கியம். எனவே சிவன் குடியிருக்கும் அந்த ஹிருதயமானது தூய்மையாகவும் விவேகம் நிறைந்ததாகவும் சத்தியமானதாகவும் தூய பக்தி,
சிவனை பற்றிய ஞானம் கொண்டதாகவும் பிறரை மன்னிக்கும் தன்மையை கொண்டதாகவும் தன் சிவ சாதனையை செவ்வனே செய்ய வேண்டும் என்ற வைராகியம் நிறைந்ததாகவும் இருக்கும். இத்தகைய குணங்களை கொண்டவனே மகாபக்தன். அப்ப பசவ தந்தையை வழிகாட்டும் பக்தி பாதையில் நடக்கும் பசவ பக்தனிடம் சிவனின் சோதனையை வெல்லும் வைராகியம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை தந்தை தனது அனுபவத்தின் மொழியாக ஒரு வச்சனத்தில் கூறுவார். நாளை வருவது நமக்கின்றே வரட்டும், இன்று வருவது நமக்கு இப்பொழுதே வரட்டும். இதற்கு யார் அஞ்சுவர்? இதற்கு யார் யோசிப்பார்? பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம் என்பது சிவனின் இந்த யுக தர்மமாக இருப்பதால் அவன் எழுதியதை தப்பித்து கொள்ள அந்த ஹரி பிரம்மாதிகளுக்கும் முடியாது என்று பக்தனிடம் தேவைப்படுகின்ற பக்தியின் வைராகிய குணங்களை விவரிக்கின்றார். ஆகவே சிவபக்தி என்பது மிகுந்த வைராக்கியம் கொண்டு சாதிக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பக்தி என்பது இந்த பிறப்பின் காரணத்தையும் இறப்பின் ஞானத்தையும் அறிந்தால் மட்டுமே கைகூடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பக்தனின் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி எது எனில் அது ஷமே தமே விவேகா வைராக்கியா பூர்ணபாவா சாந்தி கருணை ஸ்ரத்தே சத்யா சத்பக்தி சிவஞான சிவ ஆனந்தா இவை அனைத்தையும் கொண்ட மகாபக்தனான ஜங்கமமே. அந்த ஜங்கம ஸ்வரூபமான மகாபக்தன் நம்மை தொட்டு ஆசீர்வதித்து நம்முடன் தினம் தினம் விசாரம் செய்தார் எனில் முக்தி என்பது மிக சாதாரணமான ஒன்றாகிவிடும் பக்தனுக்கு. அவன் முக்தியை தேடி எங்கும் அலைய வேண்டியதில்லை. அவன் வாழும்போதே முக்தியை, அதாவது லிங்க அங்க சாமரஸ்யத்தை அனுபவித்து வாழலாம். சரணோ சரணார்த்தி.